டே சந்துரு, நேற்று பம்பல் அப்படி ஒரு பம்பல் நீ மிஸ் பண்ணிட்டடா. என்ன மச்சான் செய்யற? எனக்கு திடீரென்று வேலைக்கு போக வேண்டியதா போச்சு. ஓகே ஓகே, கணக்கா ஃபீல் பண்ணாத. இனியாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒதுக்குற நேரத்தை வேறொட்டுக்கும் செலவழிக்காத. எங்கடா மச்சான் ஜீவனை காணல? இங்கதானே வாரன்னு சொன்னவன் ஆள் இன்னும் வரையிலையோ? சீச்சி, அவன் வாரதுன்னு சொன்னால் டைமுக்கு வந்துடுவான். எங்களை போல இல்லை. எங்க அப்ப காணல ஆளு? என்ன மாதிரி சொன்னவன்? டைமுக்கு வந்தா மட்டும் காணுமா? சொன்ன இடத்துல நிக்கணும். இன்ஜின் எங்க என்ன? அண்ணா அண்ணா நிக்கிறான் மச்சான். நான் சொன்னேன், அவன் சொன்னா சொல்ல டைமுக்கு வந்து நிப்பான்னு. என்ன மச்சான் ஜீவன், பெரிய கவிஞன் ஆயிட்டியா? இயற்கை அளவை பார்த்து கவிதை எல்லாம் எழுதப்படுதுங்க. இயற்கை அழகை பார்த்து தான் கவிதை எழுதுறானோ அல்லது மச்சானுக்கு காதல் கீதத்தை வந்துட்டு சொல்றியா? காதலா இவனுக்கா? இவனுக்கு அப்படி பாரு. உங்களுக்கு காதலை விட்டா வேற டாபிக் இல்லையா? மனுஷர் இருக்கிற விஷயத்துக்கு சும்மா காதலும் கத்திரிக்காய் பண்ணணும். ஓகே, பையன் சூடா இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா கேள்வி எடு, டிஸ்டர்ப் பண்ணாம என்ன சும்மா விடுங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லாட்டி ஏன்டாப்பா இந்த மூட் அவுட்? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கிற? நீங்கள் இன்னும் ஒரு 1 hour பிந்தி வந்திருக்கலாமே. நாங்க முந்தி வந்து என்ன மச்சான் செய்ய போறோம்? லண்டன் ரைட்ஸுக்கு என்ன மீட்டிங்கா வைக்க போறோம். நீங்கள் வருவீங்களோட ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன். நீங்க விளையாடுறீங்க. சரி ஓகே ரிலாக்ஸ். நாங்க மச்சான் உண்ட போனுக்கு அடிச்சுனாங்க, நீ ஆன்சர் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறது? சும்மா சொல்லாதீங்க. இந்த போன் ரிங் பண்ணவே இல்லை. இந்த போனை காணல வச்சு பாத்தியா? போன் உன்னோட வச்சிருக்காட்டிக்கு எப்படி நாங்க ரிங் பண்ணணும் தெரியும். நீ இன்றைக்கு அப்செட் தான் வச்சு போனை துளைக்கிற அளவுக்கு என்னடா டென்ஷன்? ஒரு டென்ஷனும் இல்ல. எங்க வச்சனோ தெரியல. இந்த கார்ல விட்டுனோ தெரியாது. நில்லுங்க பார்த்துட்டு வாங்க. இவன் ஆலண்டைக்கு சரியில்லை. சம்திங் ராங். கேட்டாலும் சொல்றான். இத எப்படி கண்டுபிடிக்கலாம்? மச்சான் டேய், நாங்கள் வரைக்கு வந்தோ டைரியில எழுதிக்கொண்டில்ல இருந்தவன். என்ன பிரச்சனை அறியும்?
பாருங்கடா கவிதை எழுதலடா. நான் எங்க போனேன் வந்தேன்னு தனக்கு நடந்து எழுதி வச்சுக்கிறான்டா. அப்ப போய் வந்த இடத்துல ஆளுக்கு ஏதோ பிரச்சனை போல. இந்த வாசி மச்சான் வாசி. நான் என் ஃப்ரெண்ட் ராகுல் வீட்டுக்கு நேற்று போனேன். நிப்பாடு ராகுலா யாருடா? அப்படி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்? அதானே மச்சி, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம போச்சு. ஓகே பாப்போம். நான் நேற்றைக்கு என் ஃப்ரெண்ட் ராகுல் வீட்டை போனேன். என் கார்ல தான் போனான். போய் அவன் வீட்டுக்கு முன்னால பார்க் பண்ணிட்டு திரும்பி பார்த்தேன். அவன் வீட்டு கதவு திறந்தே இருந்தது. என்னடா அவன் போறதெல்லாம் இப்ப கற்பனை பண்ணி பாக்குறீங்க என்ன? ஓமடா மச்சி, நீ வாசிக்கிறத கேட்கறத விட கற்பனையா ஒரு படமா பாக்குறது கிக்கா இருக்குடா. ராகுலையும் தெரியாது, அவன் வீட்டையும் தெரியாது, எப்படி கற்பனை பண்ணி பாக்குறீங்க? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாக்குறோம். நீ வாசி எலிமெண்டா நீயும் சொல்ற மாதிரி உனக்கு ஒரு காட்சி கற்பனை பண்ணி பார்த்தாடே. என்னடா கதவு திறந்திருக்குதே என்று நினைச்சு கொண்டு கார்ல இருந்து இறங்கி அவன் வீட்டு வாசலுக்கு போனேன். மச்சான் வீட்டு யாரை முடிச்சு களவெடுத்திருப்பாங்களா? சீ வீட்டுல இருந்து கடைசியா போன ஆக்களாரோ அவசரத்துல பூட்டம் வந்திருப்பாங்க. இல்லாட்டி அந்த வீட்டுக்கு பூட்டே இல்லையோ தெரியல மச்சான். சும்மா நாங்க சீரியஸா கலைக்கு சும்மா பாடி வீட்டுக்கு வருவோம். வீட்டு வாசல்ல நின்று நான் ராகுல எத்தனையோ தரம் கூப்பிட்டேன். ராகுல் 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 கூப்பிட ஒருத்தரும் பதில் தராததால நான் மெதுவா வீட்டுக்குள்ள போனேன். ஒருவேளை உதவி வீட்டுக்குள்ள போனால இவ்வளவு கல்ல நினைச்சிட்டாங்களோ? இவன் தான் துறந்த வீட்டுக்கு நாய் ஒளிஞ்ச மாதிரி போய் நான் எடுத்து வந்துருப்பாங்க. என்ன எங்கிட்ட ஃப்ரெண்டடா. சரி நீ உணர்ச்சி வசப்படாம வாசி, அதுக்கப்புறம் என்ன நடந்து பாப்போம்.
வீட்டின் ஹோல்ல ஒருத்தருமே இல்லை. ஆனா டிவி மட்டும் வேலை செய்து கொண்டே இருந்தது. ராகுல், ராகுல், Getting inside to begin their investigations. After Monday's violence, ஹோலில் நின்றும் எத்தனையோ தரம் ராகுல் ராகுல் என்று கூப்பிட்ட ஒரு பதிலும் இல்லை. எப்படி பதிலுக்கு சத்தம் வருமாச்சி? வீட்டாரன் இருந்தா தானே. எனக்கு இந்த ஆவிகள் இந்த கதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடுகளுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். இவன் ஒருவேளை தான் தண்ட கனவுகளை பற்றி எழுதி கொண்டிருப்பானோ? கனவோ நிஜமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நீ வாசி வாசி வாசிப்பா. என்னமோ இந்த வீட்டில் நடந்திருக்க வேணும் அப்படி நினைச்சு கொண்டு நான் மாடிக்கு ஏறி போனேன். ராகுல், 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 ராகுல். ஒருத்தரையும் காண இல்ல. ராகுலும் இல்ல, வீட்டுல இருக்கிற மற்ற ஆக்களும் இல்ல. ராகுல், மச்சான் ராகுல், 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 ராகுல். என்னடா இது? ஒருத்தட்ட சத்தத்தை காண இல்ல. சம்திங் ராங். மச்சான், கரை போற போக்க பார்த்தா ஆளரும் பிரச்சனையில முறைய மாட்டிட்டு போல இருக்கு. அடே வீடு திறந்திருந்தா வாசல்ல திருப்பி வராம அவனுக்கு தேவையில்லாத வேலை. மேல ஒரு இடமும் ஒருத்தரும் இல்லை. ராகுல், ராகுல், ராகுல். ஒருவேளை ராகுலுக்கு ஏதும் சுகமில்லையோ, ரூமில படுத்திருப்பானோ அப்படி நினைச்சு கொண்டு நான் பெட்ரூம் கதவை திறந்தேன். ராகுலுக்கு வருத்தம் போல இருக்கு. அதான் வீடு திறந்திருக்கிறது தெரியாம படுத்திருக்கிறார்.